வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தேவதையை கண்டேன் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதிகாலை அலாரத்திற்கு முன் வந்த அழைப்பு மணி அழைப்பில் கண்ணை கசக்கிக் கொண்டு மார்பில் கிடந்த அனன்யாவை மெல்ல கட்டிலில் பக்குவமாய் படுக்க வைத்துவிட்டு இணைப்பை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு நகர்ந்தான் உதயா. புண்ணியமூர்த்திதான், பெரும் அவசரம் என்றால் தவிர அதிகாலையில் எல்லாம் அழைக்க மாட்டார். புருவம் நெறித்து பார்த்தான். அவர் சொன்ன செய்தியில் லேசாய் முடிச்சு விழுந்த நெற்றியை நீவி நேராக்கி கொண்டான். ஓகே அங்கிள், அங்கேயே தங்க வைங்க, நான் 10 மணிக்குள்ள அங்க இருக்க என்றவன் இணைப்பை அணைத்துவிட்டு கட்டிலில் பின் பக்கமாய் கைகளை ஊன்றி அப்படியே சில நிமிடங்கள் கண்களை மூடி அமர்ந்திருந்தான். இது அவன் வாழ்க்கையில் புது அனுபவம். எத்தனையோ பொறுப்புகளை சுமந்தவனுக்கு இந்த பொறுப்பு புதிதாய் கனமாயிருந்தது. சிந்திக்க நேரம் இல்லை. விஷயத்தின் வீச்சு அப்படி. வேகமாய் குளியல் அறைக்குள் புகுந்தான். விடிந்தும் விடியாத அந்த பொழுதில் அங்கே வந்து நின்ற உதயாவை பார்த்த பிரபாவதி கொஞ்சம் அதிர்ந்துதான் போய்விட்டார். என்னாச்சு என்று கேட்டவளை வினோதமாக பார்த்தான். என்னாச்சுன்னு என்ன கேட்குறீங்க? ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை, அப்படித்தானே என்றான் ஏளனமாக. முன் விழுந்த முடிக்கற்றையை ஒதுக்கிவிட்டு கொண்டு எழுந்து நின்ற பிரபாவதி கொஞ்சம் கோபமாக கேட்டாள். காலையில இங்க வந்து என்ன கலாட்டா செய்துட்டு இருக்கீங்க மிஸ்டர்? அப்கோர்ஸ் நீங்க செய்த சேவை உதவி பெருசுதான். ஆனா அதே நேரம் எந்த ஆர்கியூமெண்ட்டும் இல்லாம நான் பணத்தையும் செட்டில் பண்ணிட்டு வந்துட்டேன். வேற என்ன வேணும்? கலாட்டா நான் செய்யல. இங்க எந்த கலாட்டாவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் இத்தனை அலைச்சல் நடுவுல காலையிலேயே உங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்து நிக்கிற. அட்மிஷன் அப்போ நீங்க கொடுத்திருந்த அட்ரஸை சென்டரில் இருந்து வாங்கிட்டு இங்க வந்து நிக்கிறதே எந்த பிரச்சனையும் ஆக கூடாதுன்னு தான். உங்க பொண்ணு வீட்டை விட்டு போனது கூட உங்களுக்கு தெரியல, அப்படித்தானே? அவன் கேள்வியில் இருந்த உக்கிரத்தில் அப்படியே விக்கித்தவள் வீடு முழுவதும் தேடி பார்த்து துவண்டு போய் உதயாவின் முன் வந்து நின்றாள். தலை தன்னால் தரை பார்த்தது. காலையில விடியறதுக்கு முன்னாடியே அதிதி சென்டருக்கு போய் சேர்ந்தாச்சு. நான் இனிமே வீட்டுக்கு போக மாட்டேன். இங்க இருந்து எல்லாருக்கும் சேவை செய்துட்டு என் வாழ்க்கைய வாழ போறேன்னு சொல்லி அங்க போய் நின்னு இருக்கா. கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை வீட்டுல அதிதியை காணோமே, நீங்க எந்த விபரீதத்துக்கும் போக கூடாதுன்னு தான் இங்க ஓடி வந்த. இல்லாட்டி இந்நேரம் ஏற்காட்டுல தான் இருப்பேன். அவன் கோபமாய் சொல்ல வாழ்க்கையில் முதன் முறையாக கதறி அழ வேண்டும் போல இருந்தது பிரபாவதிக்கு. சென்னையில் இருந்து சேலத்துக்கு ஃப்ளைட்டில் வந்து இறங்கி அங்கிருந்து டாக்ஸி பிடித்து ஏற்காடு வந்து சேர்ந்த போது நண்பகலை தொட்டு இருந்தது. உதயா எப்படியும் வருவான் என்று எதிர்பார்த்திருந்த அதிதி அங்கே அம்மாவும் வந்து நிற்க ஒரு நொடி அதிர்ந்தாலும் பின்பு இயல்பானாள். என்ன இருந்தாலும் பிரபாவதியின் மகள் அல்லவா? பிரபாவதி மொத்தமாய் அடங்கி போயிருந்தாள். அவளின் சிந்தனை குமிழிகள் அவள் கண் முன்னே உடைந்து உரு தெரியாமல் சிதைந்திருக்க மௌனத்தை தத்தெடுத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அதிதி, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி என்றான் அடக்கமான குரலில். நான் சின்ன பிள்ளை இல்ல சார், 24 வயசாகுது. எனக்கு என் பாதையை தேர்ந்தெடுக்கிற எல்லா சுதந்திரமும் இருக்கு. அது என்னுடைய அம்மாவுக்கும் தெரியும் என்ற போது பிரபாவதியின் அடி நெஞ்சில் ஏறி மிதித்தது போல் இருந்தது. தர்ம சங்கடமாய் அவர்களுக்கு நடுவில் நின்றான் உதயா. பிரபாவிடம் எந்த வார்த்தைகளுமே இல்லை. மகளிடம் சொல்லி அழைத்து போக அவள் போட்டு வைத்த பாதைதான், அதில்தான் மகள் பயணம் செய்கிறாள் என்னும் போது எந்த முகத்தை வைத்து கொண்டு கேள்வி கேட்க முடியும்? அம்மாவின் அருகில் வந்தாள். கைகளை பற்றி கொண்டாள். மம்மி, இந்த இடம் சூழ்நிலை எல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு சந்தோஷம் வேண்டாம், நிம்மதிதான் வேணும். அது இங்க இருக்கு. என்னை இங்க விட்டுடு மம்மி. உனக்கு என்னைக்காவது நான் தேவைப்பட்டா சொல்லு.
நான் கண்டிப்பா அங்க இருப்பேன் என்று விட்டு விடு விடுவென உள்ளே போக பிரபாவதி அமைதியாய் சில நிமிடங்கள் கண்களை மூடி நின்றாள். சாரி மேடம், 2 நாள் போகட்டும். அதிதியை சமாதானப்படுத்தி நானே கொண்டு வந்து விட்டுட்டு போறேன். இப்ப அவ ரொம்ப எமோஷனலா இருக்கா என்றவனை கைகளை உயர்த்தி தடுத்தாள் பிரபாவதி. வேண்டாம் மிஸ்டர் உதயா. அவளுடைய ஒவ்வொரு கேள்வியிலும் நியாயமும் அதுக்கு பின்னாடி அவள் இத்தனை நாள் அனுபவிச்ச வலியும் இருக்கு. நாங்க 2 பேருமே அவரவர் விரும்பின பாதையை தான் தேர்ந்தெடுத்தோம். ஆனா என் பாதையில சுயநலமும் அவளுடைய பாதையில பொது நலமும் இருந்தது. தன்னோடு சேர்த்து தன்னை சுற்றி உள்ளவங்களை சிந்திச்ச அவளுடைய பாதை என்னைக்கும் தப்பாகாது. அவளை வற்புறுத்தி அங்க கொண்டு வந்து சேர்த்திட வேண்டாம். அது மறுபடியும் அவளை பாதை மாத்தித்தான் அழைச்சு போகும் என்று கூறியபடி திரும்பி நடந்தவள் ஒரு நொடி தாமதித்து, அதிதிய பத்திரமா பாத்துக்கங்க, அது போதும். நான் அடிக்கடி கால் பண்றேன். அதிதி விரும்பும் போது என்னை வந்து பார்த்தா போதும் என்றபடி மெல்ல தளர்வாய் நடந்தாள். ஆனால் முதன்முறையாய் இப்போதுதான் அதிதிக்கு தான் தாயாக இருப்பது போல் உணர்ந்தாள். தாய்மை என்பது வரம் மட்டுமல்ல, அது ஒரு களங்கமில்லாத உணர்வு. இனியாவது எல்லாம் சரியாகும் என்ற நிம்மதி மட்டும் அந்த நடையின் மூலம் புரிந்து கொண்டான் உதயா. பிரபாவதியின் தாய்மையில் எந்த இடத்திலும் மாற்று குறைந்து போனது என்று அவளுக்கு மெல்ல புரிந்தது. பொதுமைக்கும் தனிமைக்குமான தூர அவகாசம்தான் இதெல்லாம். தன்னை சிந்திப்பதும் நாகரீகத்தில் மூழ்குவதும் தவறென்று கொள்ள முடியாதுதான். அதே வேளை பொறுப்புகளை சுமக்க தயாராகும் போது தன் விருப்பு வெறுப்புகளை கொஞ்சமாவது விலக்கி வைக்க வேண்டும். அதுவே நல்லறத்தின் மேன்மை. இத்தனை உற்சாகமாய் அதிதியை பார்ப்பது அதுதான் முதல் முறை உதயாவிற்கு. சிகிச்சை பெற வந்த பெண்ணாய் எப்போதும் சுணங்கி கிடந்தவள் அத்தனை மலர்வாய் அங்கே சிரித்து வலம் வந்ததை பார்க்க நிறைவாயிருந்தது. அந்த உற்சாகமும் சந்தோஷமும் அவளுடைய முகத்துக்கு கூடுதல் அழகை தந்திருந்தது என்பதாகவே தோன்றியது. வந்தது முதல் உதயாவின் முகத்தை கூட அவள் ஏறிட்டு பார்க்கவில்லை. அவன் இருந்த பக்கமும் எட்டி பார்க்கவில்லை. ஒரு வகையில் அது உதயாவுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் கண்களை குறுக்கி அவளை பார்த்தான். ஆனால் அவளோ இவன் திசையை நோக்கி திரும்பாமல் நின்றாள். உதயா, இப்ப என்ன செய்யறது? இது நமக்கு புது அனுபவம். இது மாதிரி சென்டர்களுக்கு வந்தவங்க இங்க இருக்க மாட்டேன்னு அடம் செய்யறதையும் தங்களுக்கு போதைப் பொருட்கள் வேணும்னு கலாட்டா செய்யறவங்களும் தான் நமக்கு தெரியும். இப்படி இங்கேயே இருந்து சேவை செய்யறேன்னு சொல்ற பொண்ணு கொஞ்சம் வித்தியாசம். புண்ணியமூர்த்தி மென்மையான குரலில் சொன்னார். மனோரீதியா ரொம்ப தனியா ஃபீல் பண்ற அங்கிள். இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு பிறகு நாமே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவோம். எந்த தொந்தரவும் செய்ய வேண்டாம். இருக்கிற வரை இங்க சந்தோஷமா இருக்கட்டும் என்று கூற தலை அசைத்துவிட்டு உள்ளே நகர்ந்தார். கையில் புகைந்து கொண்டு இருந்த சிகரெட்டை ஆஷ்ட்ரேயில் வைத்து அழுத்தினான் ரவீந்திரன். அன்று மனதில் விளைந்த குழப்பம் துளி கூட மட்டுப்படாமல் அப்படியே இருந்தது அவன் நெஞ்சில். அதிதியை அங்கே பார்த்த நொடி அவனுடைய மனசில் ஏற்பட்ட படபடப்பு இன்னும் கொஞ்சமும் குறையாமல் தான் இருக்கிறது. எல்லாம் மறந்துவிட்டு வாழ்க்கையை சரியாக்கிக் கொள்ளலாம் என்றுதான் லதாவை மணந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தது. அதற்கும் பங்கம் வந்து விடுமோ என்ற பயமாக இருந்தது. வீட்டுக்கு எப்ப வரீங்க? இல்லை இப்படி தனியாவே வந்துடலாம்னு யோசனையா? உதயாவும் அம்மாவும் என்கிட்ட கேட்டு கேட்டு ஓஞ்சு போறாங்க. என்ன பதில் சொல்லட்டும்? வயிற்றை பிடித்து கொண்டு முன்னே வந்து நின்ற மனைவியை பதில் சொல்லாமல் பார்த்து கொண்டிருந்தான் ரவீந்திரன். சதா வேளையும் வீட்டுக்கு வந்து கேட்டுக்கொண்டே இருந்த மனைவியை சமாதானம் செய்து அனுப்புவதற்குள் பெரும் பாடாகி போனது. அதிதி அங்கே சிகிச்சைக்கு வந்திருப்பவள்தான். கண்டிப்பாய் அவள் சிகிச்சை முடிந்தால் அங்கே இருந்து போய் விடுவாள்தான். அதுவரைக்கும் வீட்டு பக்கம் செல்வதை குறைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஏதாவது வேலை என்று ஏற்காட்டு அனுப்பி வைத்தால் நிச்சயம் மறுக்க முடியாது. அங்கே ஒருவேளை அதிதியின் கண்ணில் பட்டால் அது ஆபத்தாக முடியும் என்பதாலேயே அவன் பதுங்கிக் கொண்டே திரிந்தான். ஆனாலும் நாம் நினைப்பது எல்லாம் நடந்து போகுமா என்ன? மெல்ல சருகாய் பழைய நாட்கள் உதிர்ந்து போக
புது நாட்கள் சந்தோஷமாய் துளிர்விட ஆரம்பித்திருந்தது. அதிதியின் மனம் டி அடிக்ஷன் சென்டரில் ஒன்றி போகத் தொடங்கியிருந்தது. அவளைப் போலவே சின்ன வயதில் வழி மாறி வந்தவர்கள் அங்கே அடைக்கலமாகி இருந்தார்கள். அவர்களுக்கு அவள் தந்த அறிவுரையும் பராமரிப்பும் கொஞ்சம் விழி விரித்து பார்க்க வைத்தது. வந்த வேலையை பார்த்தாளே ஒழிய யாருக்காக அவள் வந்தாளோ அவனை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. அந்த புறக்கணிப்பு எதையும் சிந்திக்காத அவனுக்கே பெரும் அவதியாயிருந்ததுதான். என்னதான் கடமையை வைத்து இளமையை கட்டி போட்டு வைத்தாலும் அது தன்னுடைய உரிமையை தேடி திமிரி கொண்டுதான் இருந்தது. அதிதி இங்க வந்த பிறகு நிறைய மாறிப்போச்சு உதயா சார். எல்லாருக்கும் தனியா உளவியல் வகுப்பு எடுக்கிறேன்னு சேர்த்து வச்சுட்டு அவ்வளவு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் பொழுதை போக்க மற்றவங்களுக்கு உதவுது. போதையால் தான் அனுபவிச்ச கஷ்டத்தையும் அதை கடந்து வந்த பாதையையும் சொல்லி சொல்லி மனசு நிறையுது. கேட்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் இதால. மாலதி வந்து சொன்ன போது நிஜமாகவே உதயாவுக்கு பெருமையாக இருந்தது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. கிளியூர் அருவிக்கு தனியாக வந்திருந்தாள் அதிதி. ஏற்காடும் அதன் மலைப்பாங்கும் குளிர்காற்றும் அவளுக்குள் இதமான சந்தோஷத்தை விளைவித்தது என்றால் துளி கூட விகல்பமில்லை. விசுவிசுத்த குளிர்காற்றை அனுபவித்தபடி மேலே ஏறி சென்று விட்டாள். 300 அடி உயரம், இரு மருங்கிலும் வளைந்து அருவியை குனிந்து பார்த்த மரங்கள். விடுமுறை நாள் என்பதால் கூட்டம் அதிகமாகத்தான் இருந்தது. இன்று அதே பாதையில் எல்லோருடன் வந்த நிகழ்வும் அத்தனை பேரையும் கனிவாய் கவனித்து கொண்ட உதயாவின் கனிந்த முகமும் மன கண்ணாடியின் முன் நின்று சிரிக்க சின்னதாய் சிரித்து கொண்டாள். இந்த தனிமை பாதையில் நடக்கும்போது அவன் பாதுகாப்பு துணையாக வந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்த போது அவள் மனசு சின்னதாய் ஏங்கித்தான் போனது. அவளை பொறுத்தவரை காதல் என்பது அணைப்பல்ல, அரவணைப்பு. மலை அருவியை தொட்டு உயர்ந்த அருவியை எட்டி பார்க்க முற்பட்ட நேரம் ஒரு முரட்டு கரம் ஒன்று அவள் புஜத்தை பற்றி முன் இழுக்க அவள் ஒரு நொடி தடுமாறித்தான் போனாள். அவள் சுதாரித்து திரும்பி பார்க்க முகத்தில் கோபத்தை தேக்கிக் கொண்டு உதயா நின்று கொண்டிருந்தான். ஒரு நொடி அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்துவிட்டு நகர போனவளை அவனுடைய உறுதியான குரல் அப்படியே நிறுத்தியது. உன்னை இங்க யாரு தனியா வர சொன்னது? இந்த ஊரும் சூழலும் சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே உனக்கு புதுசு. நீயா இங்க வந்திருக்கேன்னு மாலதி அக்கா சொன்னதும் பதறி போய் ஓடி வர என்றான் கடினமான குரலில். நான் இப்போ உங்க பேஷண்ட் இல்ல என்றாள் வெடுக்கென்று. ஆனா இப்பவும் நீ என் கஸ்டடியில தான் இருக்க. எப்பவும் உனக்கு நான் தான் பாதுகாப்பு. அவனுடைய அந்த வார்த்தை அருவியை விட குளிராயிருக்க அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். சலனமில்லை. நீர் தெளித்த திவலைகள் இருவர் முகங்களிலும் ஒட்டிக்கொண்டு இருந்தது. அவன் இறுக்கமான முகத்தின் தளர்வும் நெகிழ்வும் அவளுக்கு அவ்வளவு பிடித்தமானதாக இருந்தது. அவன் முன்னே நடக்க சத்தமில்லாமல் பின்னே நடந்தாள். மலை பாதையை விட்டு சற்று தாழ்வான பகுதியை தொட்டதும் மென்மையாக சொன்னான், இது மாதிரியான மலை பாங்கான இடங்களில் எத்தனை அழகு இருக்கோ அத்தனை ஆபத்தும் இருக்கு. அது எல்லாம் என்னன்னு தெரியாம இப்படி வரக்கூடாது அதிதி. உன்னை இங்க இருக்க அனுமதிச்சதே உன்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான். உன்னை சுமக்கிறது பெரிய பொறுப்பு. உனக்கு ஏதாவது நடந்தால் உன்னோட அம்மாவுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். அத முதல்ல புரிஞ்சுக்க என்றான். அப்போ உங்களுக்கு நான் இங்க இருக்கிறதால எந்த சந்தோஷமும் இல்லையா என்றாள் குரலில் ஏமாற்றம் வழிய. கண்களை இறுக மூடிக்கொண்டான். நிஜத்தில் அவளுடைய வரவும் அவளின் மாற்றமும் அவனையும் மாற்றித்தானே போட்டிருக்கிறது. அதை இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? ஆனால் கடமை ஒரு பக்கம், இந்த டி அடிக்ஷன் சென்டரின் பொறுப்பு ஒரு பக்கம் என்று அவன் தலையில் கனமான சுமையை சுமந்து கொண்டு இருக்கும்போது அவனை தேடி வருகின்ற பெண்ணை எப்படி அவனால் சுகப்படுத்த முடியும்? அதிதி, உன் கேள்வியும் ஏன் உன் பார்வையும் எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் நான் அது மாதிரியான இயல்பு வாழ்க்கைக்கு என்னை தயார்படுத்திக்கல. ஏன்னா எனக்கு பெரிய பொறுப்பு அனன்யா. அவளால நான் அவ அப்பா இல்லைங்கிறதை தாங்கிக்கவே முடியாது.
என்னோடு சேர்த்து அவளையும் யார் ஏத்துக்க முடியும்? இரண்டாவது, நான் விரும்பியே ஏத்துக்கிட்ட இந்த பொறுப்பு. இந்த சென்டரை இன்னும் இன்னும் பெருசாக்கணும். போதையே இல்லாத ஒரு சமூகமா நம்மை சுத்தி உருவாக்கணும். கண்களை மூடி அவன் சொல்ல, மெல்ல அவன் கைகளை பற்றி கொண்டாள். இந்த பொறுப்பும் அக்கறையும் தான் சார் உங்களை எனக்கு இவ்வளவு பிடிக்க காரணம். சரியா தப்பான்னு சொல்ல தெரியல. ஆனா நீங்க இல்லாட்டியும் பரவாயில்ல. உங்க நிழல் விழற இடத்திலாவது நான் வாழணும் சார். அதுக்காகத்தான் தேடி வந்திருக்க. என்னை திருப்பி அனுப்பாதீங்க. என்னை உங்க வாழ்க்கையில அனுமதி காட்டி பரவாயில்ல. சென்டர்ல அனுமதிச்சதே போதும் என்றாள் இன்னும் இன்னும் அவன் கரங்களில் அழுத்தம் கூட்டி. பார்த்தா போதும் பேசினா போதும்னு நினைக்கிறது வாழ்க்கை இல்ல அதிதி. நீ சின்ன பொண்ணு, இன்னும் எத்தனையோ இருக்கு வாழ்க்கையில என்றான் விரைப்பாக. அவள் மெல்ல கன்னம் துருத்தி சிரித்தாள். எதுவோ யோசிக்க வேண்டியதில்ல. வாழ்க்கையில இந்த நிமிஷம் மட்டும்தான் நிஜம். அதை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த நிமிஷமும் இந்த அனுபவமும் திரும்பி வராதுன்னு எனக்கு ஒரு தத்துவ ஞானி கத்து கொடுத்திருக்காரு. அதனால எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. இந்த நிமிஷத்து சந்தோஷம் போதும். எதிர்காலம் அது இதுன்னு நான் குழப்பிக்க வேண்டியதில்லை. சரிதான சார் என்றாள் குறும்பாக சிரித்து கொண்டே. இருவரும் கீழே இறங்க ஆரம்பித்தார்கள். பிடித்து இருந்த கரத்தை அவள் விடவும் இல்லை, அவன் விடுவிக்கவும் இல்லை. நடையில் இருந்த தூரங்கள் மெல்ல மெல்ல இளகி நெருக்கமாய் மாறத் தொடங்கியிருந்தது. கீழே வந்த நிமிஷம் அவன் தோளில் முகம் பொதித்தபடி நடந்து வந்து கொண்டிருந்தாள். பக்கவாட்டில் திரும்பி பார்த்தான். மெல்ல சிரித்து கொண்டான். பிடிவாதக்கார ராட்சசி. மெல்ல அவன் வாய் முணுமுணுக்க அவள் கன்ன கதுப்பு விரிந்து சிரிப்பை கதக்கியது. பிடிவாதம் இல்லை, இது பிடிமானம். எனக்கு வாழ்க்கையில கிடைச்சிருக்கிற பிடிமானம். இந்த அன்புக்கும் அக்கறைக்கும் பாதுகாப்புக்கும் கரிசனத்துக்கும். ஏன் இப்ப வந்து என்னை அதட்டி கீழே கூட்டி வந்தீங்க பாருங்க. இந்த மாதிரி ஆளுமைக்கும் எத்தனை ஏங்கினேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்றவளின் தலையை அனிச்சையாய் வருடி தந்தான். அதிதி, அனன்யா விஷயம் என்று துவங்கியவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்தாள். நான் உங்களை இத்தனை நம்புறேனே, என் மேல உங்களுக்கு ஏன் நம்பிக்கை வரமாட்டேங்குது என்று கோபப்பட்டாலும் உள் மனசு அவனிடம் நீ அத்தனையுமா சொன்னாய் என்று கேள்வி கேட்டபோது ஒரு முறை உடம்பு அதிர்ந்துதான் அடங்கியது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது அவனுடைய பெருந்தன்மை என்றாலும் அத்தனையும் அவனிடம் ஒப்புவிப்பதுதானே அவளுக்கான நேர்மை. அவள் ஏன் அதை செய்ய தவறிப்போனாள்? தனித்தனியாக சென்றவர்கள் சேர்ந்து வந்ததை பார்த்ததும் புண்ணியமூர்த்தியின் இதழ்களில் புன்னகை உதயமானது. அவர் மனமும் உதயாவின் நல் வாழ்க்கைக்காகத்தான் காத்து கொண்டு இருந்தது. இது குறித்து செண்பகத்திடம் பேச வேண்டும் என்று மனதில் குறித்து கொண்டார். இரவு உறக்கமில்லாமல் படுக்கையில் புரண்டு கொண்டே இருந்தாள் அதிதி. அவனுடைய நேர்மைக்கு முன்னால் தான் குறைந்து போனோமோ என்று உள்ளம் கேள்வி கேட்டது. ஆனால் அதை சொல்லி அவன் மறுத்துவிட்டால் அவனை இழக்கவும் இயலுமா என்றும் மனசு கேள்வி கேட்டது. நிஜமாகவே இவள் யோசித்ததை விட பெரிய காதல் மன்னனாகவே இருந்தான் உதயா. நேச விதை விழுந்த பிறகு குப் என்று உயிர் பிடித்து பயிர் வளர்ந்து நின்றது அவனுள். கண்ணியமாகவே அவனுடைய பார்வை அவள் பின்னாக செல்வதும் யாரும் அறியாத வேளைகளில் சீண்டி அவளை திணற விடுவதுமாக அவன் இவள் கற்பனையை உடைத்து வீசி பெரும் காதலனாகவே இருந்தான். அடிக்கடி அனன்யாவை அழைத்து வந்து அதிதியிடம் தந்து அவர்களுக்குள் ஒரு இணக்கத்தை கொண்டு வந்தான். அனன்யாவும் நிறையவே அதிதியிடம் ஒட்டிக்கொண்டாள். அந்த வகையில் மனம் கனிந்துதான் போனது. அனன்யாவும் நிறையவே அதிதியிடம் ஒட்டிக்கொண்டாள். அந்த வகையில் மனம் கனிந்துதான் போனது. புண்ணியமூர்த்தி அழைத்து விசாரித்த போது நேர்மையாக ஒத்துக்கொண்டான். 2 பேருக்கும் பிடித்தம் இருக்கு அங்கிள். ஆனால் தப்பா போகிற அளவுக்கு நான் பக்குவம் இல்லாதவன் இல்லை. சரியான நேரம் வந்தால் விஷயத்தை அம்மா கிட்ட எடுத்துட்டு போக காத்துட்டு இருக்கேன் என்றவனை பெருமை பொங்க பார்த்தார். அவரே அந்த நேரம் காலத்தை ஏற்படுத்தியும் தந்தார். வெகு நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் ரவி அந்த வீட்டுக்கு வந்திருந்தான். அலை ஓய்ந்திருக்கும் என்று நம்பித்தான் அடி எடுத்து வைத்திருந்தான்.
லதாவிற்கும் குழந்தை பிறந்திருந்ததால் அதை காரணம் காட்டி இப்போது மறுபடி வந்திருந்தான். என்னாச்சு ரவி, ஏன் ஒரேடியா இந்த பக்கம் வர்றதில்ல? உன்னை உதயா விசாரிச்சுக்கிட்டே இருந்தான். நானும் நீ ஏதோ வேலையா இருக்கிறதா சொல்லிட்டேன். மரவள்ளி கிழங்கு அறுவடைக்கும் வந்து நிக்கல, ஜவ்வரிசி பேக்கிங்கையும் போய் பார்க்கல. எல்லாரும் இப்படி பொறுப்பில்லாம இருந்தா எப்படி? அவன் பாவம் ஒருத்தனா எத்தனை பாரம் சுமப்பான். இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடியே அவன் கால் தேயுது. நாளைக்கு சொத்து பிரிக்கும் போது லதாவுக்காக நீயும் தானே வந்து நிப்ப. ஆனா பொறுப்பெடுக்க மட்டும் தயங்குனா எப்படி? வந்தவனை செண்பகம் ஒரு பிடி பிடித்து ஓய அவனுக்கு அக்கடா என்று போனது. அவனுக்கு இந்த சொத்தின் மீதும் அதை ஆளுமை செலுத்தும் அதிகாரத்தின் மீதும் ஆசை இல்லாமல் போகுமா என்ன? ஆனால் அதற்கு இவனை பற்றிய நல்ல சிந்தனை இங்கே அத்தனை பேருக்கும் இருந்தாக வேண்டும். இவனுடைய மோசமான குணங்களின் எல்லைகள் தெரிந்தால் லதாவே இவனை விரட்டிவிடக்கூடும். அதனால் தானே அதிதியின் கண்ணில் படாமல் ஒளிந்து கொண்டான் இத்தனை நாளும். இத்தனை நாளில் அவள் சிகிச்சை முடிந்து போயிருக்க கூடும் என்று மனசில் எண்ணிக்கொண்டுதான் வந்திருந்தான். மேற்கொண்டு பேச விடாமல் அலைபேசி அதிர எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு விரைந்த செண்பகம் சில நிமிடங்களை செலவு செய்துவிட்டு முகத்தில் புன்னகை வாங்கி கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தார். லதா, புண்ணியமூர்த்தி அண்ணாதான் போன்ல ரொம்ப நாளா நமக்கு புரியாத புதிரை அவிழ்த்திருக்காரு சொல்லிவிட்டு சிரிக்க, லதா புரியாமல் பார்த்தாள். உன் அண்ணன் சமீபமா சென்டரே கதின்னு கிடக்குறானே, கூட பாப்பாவையும் அழைச்சிட்டு போயிடுறானே, என்னன்னு நாமளும் தலைய பிச்சுட்டு இருந்தமே, அதுக்கான விடை கிடைச்சாச்சு. சென்டர்ல வந்திருந்த பொண்ணு ஒண்ணு மேல உதயாவுக்கு விருப்பமாம். அந்த பொண்ணுக்கும் இருக்கும் போல இருக்கு. நல்ல பொண்ணாம், அதனால பார்க்கலாம்னு புண்ணியமூர்த்தி அண்ணா சொல்றாரு. கடவுள் கண்ணை திறந்துட்டாரு லதா. அம்மா சிலிர்க்க யோசனையாய் நின்றாள் லதா. அவள் மூளையில் ஓடிய சங்கதிகளை சரியாய் இனம் கண்ட ரவி சொன்னான். என்ன அத்தை, சென்டர்ல இருக்கிற பொண்ணுன்னா அதுக்கும் அந்த பழக்கம் இருந்திருக்கும் தானே, அது எப்படி நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வரும் என்று கேட்டவனை புழுவை போல பார்க்க தலை தாழ்ந்து கொண்டான். அந்த தப்ப ஆம்பளை நீங்க செய்யும் போது அது ஒண்ணுமே இல்லை. ஆனா பொம்பளைங்க செஞ்சா அடுத்து அவங்களுக்கு வாழ தகுதி இல்லை. தப்புன்னா யார் செஞ்சாலும் தப்புதான். அம்மா, உதயா எப்பவும் மோசமா யோசிக்க மாட்டான். அவனுடைய சாய்ஸ் எப்பவும் சரியாத்தான் இருக்கும். வரட்டும், பேசி பார்க்கலாம். அவனுக்கு பிடிச்சிருந்தா செய்து வைக்க வேண்டியதுதான் சொல்லிவிட்டு உள்ளே நகர அதுதான் சரி என்று செண்பகத்திற்கும் தோன்றியது. ஆனால் ரவியின் மூளையில் புழுக்கள் நெளிந்து கொண்டிருந்தது. ஒருவேளை அந்த பெண் அதிதியாக இருந்து தொலைத்தால் என்ன செய்வது? ஆரஞ்சின் 2ஆம் விளைச்சல் அறுவடையாக இருந்தது. காம்பவுண்டுக்குள் கொண்டு அடுக்கிய போது லேசாய் புன்னகை விரிய பார்த்து கொண்டே நின்றாள் அதிதி. சென்ற அறுவடையின் போது மனதிற்குள் விதைத்தது இந்த அறுவடையில் விளைந்து நின்று செழித்து வானம் பார்க்கிறது. அருகில் வந்து உரசி நின்றவளை பதறிப்போய் பார்த்தான். ஏய், இப்படி ஒட்டி வந்து நின்னுட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அதிதி? புண்ணியமூர்த்தி அங்கிள் ரூம்ல இருந்து பார்த்தா இந்த மொத்த கிரவுண்டும் தெரியும் என்று நெளிந்தவனை பார்த்து வாய் பொத்தி சிரித்தாள். உதயா சார், எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கணும். எதுவும் வாழ்க்கையில திரும்பி வராது. இந்த க்ஷணம் மட்டும்தான் உண்மை, மத்ததெல்லாமே பொய் தான் இந்த உலகத்துல. அவள் சொல்லிவிட்டு கண் சிமிட்ட தலையில் கை வைத்து கொண்டு நாற்காலியில் அமர்ந்து விட்டான். இந்த ஒரு வார்த்தைய உன்கிட்ட சொல்லிட்டு நான் படுற பாடு இருக்கே, ஆனாலும் உனக்கு ஞாபக சக்தி ரொம்பவே அதிகந்தாண்டி அவன் அழுத்து கொள்ள அதற்கும் சிரித்தாள். உதயா சார், இன்னும் எதுக்கு சார் மோரெல்லாம், சும்மா உதயானே கூப்பிடு. இல்ல நிஜமாவே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல என்னுடைய அடாவடிக்காக என்னை ஏத்துக்க முடிவு பண்ணியிருக்கீங்களா என்றாள் குற்ற உணர்வுடன். அடாவடிக்காக எல்லாம் வாழ்க்கைய தார வார்க்க முடியாத அதிதி. எனக்கும் உன்னை முதல்ல இருந்தே நிறைய பிடிச்சிருந்தது. ஆனா நான் எதுக்கு தயங்கினேன்னும் உனக்கு சொல்லிட்ட என்ற போது அவள் கண்கள் நிறைவில் தத்தளித்தது. இப்போதாவது அவனிடம் உண்மையை சொல்லிவிடலாமா என்று எழுந்து நின்று கேட்ட மனசாட்சியை பயம் காலை உடைத்து படுக்க வைத்தது.
ரவி எத்தனை மறுத்தும் அவனால் தப்பிக்கவே இயலவில்லை. புண்ணியமூர்த்தியின் அழைப்பின் பேரில் உதயாவுக்கு தெரியாமல் ஏற்காட்டுக்கு வந்து அதிதியை பார்த்துவிட்டு செல்ல சொல்லி பெரியவர் அழைத்திருந்தார். லதாவும் செண்பகமும் கிளம்பிவிட ரவி தவிர்க்கவே முடியாமல் உடன் செல்லும் நிலைக்கு வந்திருந்தான். அவன் மனசு அது அதிதியாக இருக்க முடியாது என்று நம்பியது, இருக்கக்கூடாது என்றும் வேண்டிக் கொண்டது. காந்திராமன் இருந்த காலத்தில் செண்பகம் இங்கு வந்தது. இடையில் இந்த இடத்தில் நடந்து போன பல விரும்பத்தகாத நினைவுகளும் இங்கே ஓடிய போதுதான் அது சூர்யாவின் உயிர் பறி போனது என்ற நிஜமுமே சேர்ந்து செண்பகம் இந்த பக்கம் வருவதையே மறந்து போயிருந்தார். கார் வாசலில் வந்து நின்றபோது ரவுண்டிங்கில் இருந்தான் உதயா. அவன் கவனத்துக்கு அது செல்லவும் இல்லை. காத்திருந்த புண்ணியமூர்த்தி தான் ஓடி வந்து வரவேற்றார். உன்னை மறுபடியும் இங்க பாக்குற போது அத்தனை சந்தோஷமா இருக்கு செண்பகம். காந்திராமன் ஆன்மா இங்க வந்திருக்கிற மாதிரி நிறைவா இருக்கு. கண்களை துடைத்து கொண்டார். நான் எங்கண்ணா வந்தேன், என் பிள்ளை வரவழைச்சிட்டான். என்னத்தை செய்யறது? அவனுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா நான் விண்வெளிக்கு கூட போயிட்டு வரத்தான் வேணும். சிரித்து கொண்டே அவர்கள் வர அழைத்து கொண்டு அதிதியின் அறைக்கு சென்றார். அப்போதுதான் சென்டரில் இருந்தவர்களுக்கு 2 யோகாசனம் கற்றுத்தந்துவிட்டு அறைக்கு திரும்பியிருந்தாள். உள்ளே நுழைந்தவர்களை முழுசாய் உள்வாங்கிக் கொள்ள முயன்று பிறகு யூகித்து சின்னதாய் வெட்கப்பட்டு சிவந்து பின்னால் பார்க்க அப்போதுதான் ரவி காரை பார்க் செய்துவிட்டு உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். அவனை கண்டதும் சர்வாங்கமும் நடுங்க அப்படியே மயங்கி சரிந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.